ரொம்ப தயக்கமாக இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். அதுக்கு முடிவெடுக்க வேண்டியதே நீங்கள் தானே. அதனால் உங்ககிட்ட சொன்னால் தப்பு இல்லை, சொல்லிடுறேன். எனக்கு இந்த 18 வயசு பசங்க பைக் ஓட்டுறதை பார்த்தா பயமாக இருக்குங்க. ஏன்னா ரோட்டில் நாம் பாட்டுக்கு ஓரமாக தான் நடந்து போவோம். அந்த பசங்க நம்ம மேலே இடிச்சு நாம் கீழே விழுந்து நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பார்க்குறது நம்மளை அப்படிங்கிற பயம் எனக்கு வருது. அதுக்காக அந்த பையனையோ அந்த பையனை பெற்றவங்களையோ ஏதாவது பண்ணணும்லாம் நான் சொல்லலைங்க. அந்த பைக்கை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஷெல்டரில் அடைச்சிருங்க. லாரியோ பஸ்ஸோ வேனோ காரோ ஏன் ட்ரெயினோ ஃப்ளைட்டோ இதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இல்லைங்க. ஆனால் அதை ஓட்டும் பொழுது டிரைவருங்க ஃபோன் பேசிக்கிட்டே ஓட்டுறாங்க பாருங்கள், அதை பார்க்கும் பொழுது தான் பயமாக இருக்கு. ஏமா இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நீ வீட்டை விட்டு வெளியில் வராத. வெளியில் வர்றதுனால தானே இந்த பயம் வருது உனக்கு. ஆமாம்ல, நியாயமான கேள்வி தானே. வீட்டை விட்டு வெளியில் போனால் தானே இவ்வளவு பயமும் வருது. வீட்டுக்குள்ளே இருந்துடலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் யாராவது 2 பேரும் என்னை பற்றி புரணி பேசிக்கிட்டே இருக்காங்க. புரணி பேசுறத பேச விடாம கண்டிங்க அப்படின்னு நான் சொல்லலைங்கய்யா. அந்த புரணி பேசுற வாய்க்கு சொந்தக்கார ஆணோ பெண்ணோ இருக்காங்க பாருங்க, அவங்கள பிடிச்சிட்டு போய் ஏதாவது ஒரு ஷெல்டர்ல அடைச்சிருங்கய்யா. புண்ணியமா போகும். கொடுத்ததை சாப்பிட்டு ஓரமா போய் தூங்குற அவங்களுக்கே இவ்வளவு அதிகாரப்பூர்வமான சட்டம் கொண்டு வர முடியும் அப்படின்னா அந்த வாய்க்கு சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரலாம்லங்கய்யா. இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் காட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதோ நம்ம வீடியோவுக்கு கீழே நிறைய கமெண்டு ப்ரூஃபாகவே இருக்கும். படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்கய்யா. மக்களே, கொஞ்சம் உங்களுடைய சொந்த அனுபவத்தை கமெண்ட்டில்